Hello friends, welcome back my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல prawn fry எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். அதுவும் street style prawn fry எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணலைனா மறக்காம subscribe பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு bell icon இருக்கும். அதையும் press பண்ணி ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் click பண்ணி வெச்சுக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இந்த prawn fryக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படினு பார்க்கலாம் வாங்க. गरम मसाला हाफ टी स्पून, लेमन जूस 1 टीस्पून, सीरगतूल 1 टीस्पून, साल्ट தேவையான அளவு, जिंजर and garlic paste அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த prawns வந்து ஆல்ரெடி ப்ரீ குக்டு prawns. இது வந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரீ குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ prawnsக்கு மசாலா போட்டுடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் சீரகத்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் டர்மரிக் பவுடர், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எனக்கு இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது, சனா மினியேச்சர் குக்கிங். அந்த சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, ஆயில் மட்டுமே ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மசாலாவை பேஸ்ட் மாதிரி. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஜிலேபி பவுடர் ஆட் பண்ணுறேன், அதாவது கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன், ஆரஞ்சு கலரு. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு இருக்கணும். இப்போ ப்ரீ குக்டு பண்ண ப்ரான்ஸை சேர்த்துடலாம். இந்த ப்ரான்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் ப்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாதி வேக்காடு வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள், உடையாமல் மிக்ஸ் பண்ணணும், பொறுமையாக. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கறிவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 hour வந்து அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து மசாலா எல்லாம் ப்ரான்ஸில் வந்து நல்லா பிடிக்கும். இப்போ 1 hour ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி 1.5 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்தா தான் வந்து ப்ரான்ஸ் வந்து கிறிஸ்பியாகவும் ஆயிலில் வந்து ஒட்டாமல் மசாலா எதுவும் ஒட்டாமல் வரும். இப்போ ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கடலை எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரான்ஸ் அதில் சேர்த்துடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா எல்லாமே வந்து வெளியில் வந்துடும், ப்ரான்ஸும் சீக்கிரமாக வெந்து தீஞ்சு போயிடும். ஒன் சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அப்படியே மெதுவாக திருப்பி போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக திருப்பி போடணும். இப்போ நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் ப்ரான்ஸ் வந்து சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னம்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா கடையில் வந்து அஜினமோட்டோ மற்ற நிறையா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இது எந்த மசாலாவும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் மசாலா தான். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் அந்த பச்சை மிளகாவையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரான்ஸோடு சேர்த்து இந்த பச்சை மிளகாவை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் ப்ரான் ஃப்ரையை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.